என் அன்பு வாரியர்களே வணக்கம். நேற்றைய முடிவுதான் இன்றைய தொடக்கம் என்பது போல இன்றைய வகுப்பை நம்ம ஆரம்பிக்கலாமா? ஓகே, நேற்று என்னெல்லாம் பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா, எழுத்து இலக்கணத்தில் முதலெழுத்து என்றால் என்ன, சார்பெழுத்துக்கள் என்றால் என்ன, சார்பெழுத்துக்களோட வகைகள்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா உயிர்மை, ஆயுதம், உயிரிழபடை, ஒற்றலபடை, குற்றியலுகரம், குற்றியலிகரம் இதெல்லாம் பார்த்தாச்சு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 4 வகை குறுக்கங்கள். 4 வகை குறுக்கங்களில் நமக்கு முதலாவதாக இருக்கக்கூடியது ஐகார குறுக்கம். ஐகார குறுக்கம் குறுக்கம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறைந்து ஒழிக்கக்கூடிய ஐகாரத்தை தான் குறுக்கம் அப்படின்னு சொல்கிறோம். குறுகி ஒழிப்பது, சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா ஐகாரம் அப்படின்னா ஐ என்ற எழுத்து வரிசைகள் இருக்குல்ல, ஐ, கை, ngை, சை, இதுதான் ஐகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஐ, கை, பை என ஐகார எழுத்து தனித்து வரும் இடங்களில் தனக்குரிய 2 மாத்திரை அளவில் முழுமையாக ஒழிக்கக்கூடியது, சரிங்களா? இப்போ ஐ என்பது தனித்து சொல்கிறோம். இப்போ கைன்னு சொல்கிறோம், அதே மாதிரி தை அப்படின்னு சொல்கிறோம், பை அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி தனித்து நம்ம சொல்லும் போது அது தனக்குரிய மாத்திரை என்னது, 2 மாத்திரை அளவில் முழுமையாக ஒழிக்கிறது. இதுவே ஒரு சொல்லோட முதல்லையோ இடை, இறுதி இந்த மாதிரி இடங்களில் வரும்போது தன் மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒழிக்கிறது. இந்த மாதிரி குறைந்து ஒழிக்கக்கூடிய உகரத்தை தான் ஐகார குறுக்கம் அப்படின்னு சொல்கிறோம், சரிங்களா? இப்போ பாருங்கள், குறைந்து ஒழிக்கக்கூடியது பார்த்திங்கன்னா முதல்ல பார்த்திங்கன்னா சொல்லின் முதல்ல எப்படி வரும்னா ஐப்பசி, வையம் இந்த மாதிரி சொல்லின் முதல்ல வந்துச்சுன்னா தனக்குரிய 2 மாத்திரையிலிருந்து அரை மாத்திரை குறைந்து 1.5 மாத்திரை அளவில் ஒழிக்கும். அதே மாதிரி சொல்லின் இடையில் வளையல், சமையல் இந்த மாதிரி வரும்போது இந்த சொல்லின் இடையிலையும் சொல்லின் இறுதியில் தலை, பறவை சொல்லின் இறுதியில் அந்த ஐகாரம் வந்துச்சு அப்படின்னா அது தனக்குரிய 1 மாத்திரை குறைந்து 1 மாத்திரை அளவில் மட்டும்தான் ஒழிக்கும். இதெல்லாம் நிறைய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்டிருக்காங்கப்பா. இதில் பார்த்தீங்கன்னா சொல்லின் முதல்ல ஒழிக்கும் போது அரை மாத்திரை அளவு குறைந்து 1.5 மாத்திரை அளவில் ஒழிக்கும். சொல்லின் இடையிலும் இறுதியிலும் 1 மாத்திரை அளவில் ஒழிக்கும். இப்போ ஐகார குறுக்கம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது தனித்து ஒழிக்கும் போது முழுமையாக 2 மாத்திரை அளவில் ஒழிக்கக்கூடியது. சொல்லின் முதல்ல வரும்போது 1.5 மாத்திரை அளவிலும், சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வரும்போது 1 மாத்திரை அளவில் ஒழிக்கக்கூடியது தான் ஐகார குறுக்கம், சரிங்களா? குறைந்து ஒழிக்கக்கூடியது. அடுத்து பார்த்திங்கன்னா அவுகார குறுக்கம். அவுகார குறுக்கம் பார்த்திங்கன்னா ஔ, வௌ என அவுகார எழுத்து வந்து தனியாக ஒழிக்கும் போது 2 மாத்திரை அளவில் முழுமையாக ஒழிக்கும். ஆனால் சொல்லுக்கு முதல்ல வரும் மட்டும்தான் அந்த அவுகார குறுக்கம் வரும். பாருங்கள், ஐகார குறுக்கம்லாம் சொல்லின் இடை, இறுதி அப்படின்னு சொல்லிட்டு போனோமா. ஆனால் அவுகார குறுக்கம் எங்கே தான் வரும்? சொல்லின் முதலில் மட்டும்தான் அவுகார குறுக்கம் வரும், சரிங்களா? அவுகாரம் அந்த சொல்லின் முதல்ல வரும்போது அது தனக்குரிய 2 மாத்திரையிலிருந்து குறைந்து 1.5 மாத்திரை அளவில் தான் ஒழிக்கும். இதுதான் அவுகார குறுக்கம். சொல்லின் மொழிக்கு இடையிலும் இறுதியிலும் அவுகாரம் வராது. அவ்வுக்கு மாத்திரை அளவு என்னது 2. அது சொல்லோட முதல்ல வரும்போது 1.5 மாத்திரை அளவில் தான் ஒழிக்கும். அடுத்து பாருங்கப்பா, மகர குறுக்கம். மகர குறுக்கம் அப்படின்னு சொல்லும் போது மகர வரிசை, மகர எழுத்துக்கள்லாம் கிடையாது, இம் என்ற மெய்யெழுத்து தான். இம் என்ற மெய்யெழுத்துக்கு எவ்வளோ மாத்திரை நம்ம போடுவோம்? அரை மாத்திரை அப்படின்னு சொல்லி போடுவோம். அது எந்தெந்த இடங்களில் வரும்போது அந்த அரை மாத்திரையிலிருந்து குறைந்து ஒழிக்கக்கூடியது தான் மகர குறுக்கம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், சரிங்களாப்பா? இதில் பார்த்தீங்கன்னா அம்மா பாடம் படித்தான் இந்த சொற்களில் மகர மெய்யெழுத்து தனக்குரிய அரை மாத்திரை அளவில் முழுமையாக ஒழிக்கிறது. பாருங்கள், அம்மான்னு சொல்லி பாருங்கள், இந்த இம் வந்து முழுமையாக நம்ம உச்சரிப்பு தரும். பாடம் இம்மு அதிக உச்சரிப்பு தரும். இப்போ அம்மா பாடம் படித்தான் இதில் வந்து முழுமையான அளவில் ஒழிக்கிறது. அதே மாதிரி பாருங்கள், வளம் வந்தான், வளம் வந்தான் அப்படின்னு சொல்லும் போது அதை சேர்த்து சொல்லுங்கள். வளம் வந்தான், வளம் வந்தான். இதில் இம் என்பது வளம் வந்தான்னு சொல்ல போகிறதில்ல, வளம் வந்தான் அப்படின்னு தான் சொல்கிறோம். அப்போ தனக்குரிய அரை மாத்திரையிலிருந்து குறைந்து 1/4 மாத்திரை அளவில் ஒழிக்கிறது தான் இந்த மகர குறுக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இம் என்ற எழுத்துக்கு அப்புறம் வா என்ற எழுத்து வந்துச்சு அப்படின்னா அது தனக்குரிய அந்த இம்மு வந்து சரியான உச்சரிப்பை ஏற்படுத்தாது, குறைந்து தான் ஒழிக்கும். அதே மாதிரி பாருங்கள், போலும் என்னும் சொல்லை போன் என்றும் மருளும் என்னும் சொல்லை மருண் என்றும் செய்யுளில் ஓசை சீர்மைக்காக பயன்படுத்தினர். இச்சொற்களில் மகர மெய்யானது இன் 2 சுழியின் 3 சுழியின் ஆகிய எழுத்துக்களை அடுத்து வருவதால் தனக்குரிய அரை மாத்திரை அளவில் இருந்து குறைந்து 1/4 மாத்திரை அளவில் ஒழிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? அது ஓசை சீர்மைக்காக போலும் அப்படின்றத வந்து போன் அப்படின்னு சொல்லலாம். எதனால் அந்த மாதிரி மாற்றுறாங்கன்னா அந்த ஓசை, அந்த செய்யுளில் வந்து அந்த ஓசை வந்து போலும்னா கரெக்டாக வரல, போனும்னா கரெக்டாக வருது அப்படின்றதுக்காக அந்த சொற்களை பயன்படுத்துவாங்க. ஸோ இந்த போலும் சொல்லும் போது இம் வந்து முழுமையாக ஒழிக்கும். போன் அப்படின்னு சொல்லும் போது இம்மு வந்து தனக்கு முழுமையான உச்சரிப்பை நமக்கு ஏற்படுத்தாது. அதனால் தனக்குரிய அரை மாத்திரையிலிருந்து குறைந்து 1/4 மாத்திரை அளவில் ஒழிக்கக்கூடியது இந்த இது,
சரிங்களா. இந்த மகர குறுக்கம் இம் என்னும் மெய்யெழுத்து தனக்குரிய அரை மாத்திரையிலிருந்து கால் மாத்திரை அளவாக குறைந்து ஒலிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், நகர நகர மெய்களின் பின்னுள்ள மகரம் அரை மாத்திரையிலிருந்து கால் மாத்திரை அளவே ஒலிக்கக்கூடியது. அதுக்கு அதே போல் பாருங்கள், சென் அப்படின்னா இன் இன் இம் இதுவுமே கால் மாத்திரை அளவு தான். மருண் இதுவும் கால் மாத்திரை அளவு தான். அதே மாதிரி இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நிலைமொழி ஈற்று மகரமும் வருமொழி முதலில் வகரமும் வந்து புணரும் போது நிலைமொழி ஈற்றில் உள்ள மகரம் குறைந்து கால் மாத்திரை அளவே ஒலிக்கும். இப்போ நிலைமொழி ஈற்றில் மகரம் கொடுக்குங்க, வரும் இம். வருமொழி முதல்ல வகரம் கொடுத்துருக்காங்கன்னா இதில் இருக்கக்கூடிய மகரம் வந்து முழுமையாக ஒலிக்காது. நம்ம ஆல்ரெடி சொன்னது தான், வளம் வந்தான்னு சொன்னோமா. இந்த வளம் வந்தாலும் என்னது, இந்த மகர மைக்கு அடுத்து வகரம் வர்றதுனால இது வந்து முழுமையான அளவில் ஒலிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் தனக்குரிய மாத்திரை அளவிலிருந்து குறைந்து கால் மாத்திரையாக ஒலிக்கக்கூடியது தான் மகர குறுக்கம். சரிங்களாப்பா. அடுத்து பாருங்கள், ஆயுத குறுக்கம். ஆயுத குறுக்கம், ஆயுத எழுத்துனாலே அக்கு அப்படின்னு சொல்கிறோம். இந்த அக்குக்கு எத்தனை மாத்திரை வந்து அரை மாத்திரை. இது வந்து எங்கே தனித்து இயங்காதுன்னு நமக்கு தெரியும். அது மாதிரி சொல்லின் இடையில் மட்டும்தான் வரும் அப்படின்றதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். இது பார்த்திங்கன்னா அஃது எஃகு இந்த மாதிரி சொற்களில் வரும்போது அது தனக்குரிய அரை மாத்திரையிலிருந்து எந்த எழுத மாற்றமும் இல்லாமல் முழுமையாக ஒலிக்கக்கூடியது இந்த ஆயுத குறுக்கம். ஆனால் ஆயுத எழுத்து தமக்குரிய அரை மாத்திரையிலிருந்து கால் மாத்திரை அளவாக குறைந்து ஒலிப்பது ஆயுத குறுக்கம் என்றாங்க. எந்த இடங்கள்ல அது குறைந்து ஒலிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல் கூட்டல் தீது அது சேர்த்து எழுதுனா கற்றீது அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி முள்கூட்டல் தீது முக்டீது அப்படின்னு சொல்கிறோமா. இந்த கற்றீது முக்டீதுன்னு சொல்லக்கூடிய இடத்துல அகன்னா வருதா, இந்த இடங்களில் தான் தனக்குரிய அரை மாத்திரையிலிருந்து குறைந்து கால் மாத்திரை அளவாக ஒலிக்கக்கூடியது ஆயுத குறுக்கம். சரிங்களாப்பா. இப்போ எந்தெந்த குறுக்கங்கள் எவ்வளோ எண்ணிக்கையில் குறையுது, எப்படி குறையுது, எதனால் குறையுது, எந்த எழுத்துக்கள் வந்தால் குறையுது அப்படின்றதெல்லாம் இதில் பார்த்தோம். இப்போ இன்றைக்கி நம்ம சார்பெழுத்துக்களோட வகைகள் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம் அப்படின்னு சொல்லி எல்லாமே பார்த்தாச்சு. அடுத்து பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இணை எழுத்துக்கள். இணை எழுத்துக்கள் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, சில எழுத்துக்கள் நமக்கு தெரியும், தமிழில் 247 எழுத்துக்கள் இருக்குது அப்படின்றது தெரியும். அந்த எழுத்துக்களை நம்ம ஒலிக்கிறோம், அதாவது சொல்லி பார்க்குறோம், அ ஆ இ அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அந்த எழுத்துக்களுக்கு இடையே ஒலிக்கும் முயற்சி நம்ம எப்படி ஒலிக்கிறோமோ, இப்போ ஆ அப்படின்னா வாயை திறக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த முயற்சி பண்ணுறோம். அதே மாதிரி இக்குன்னு சொல்லணும்னா எப்படி சொல்கிறோம், ஒவ்வொரு எழுத்துக்களையும் ஒலிக்கக்கூடிய அந்த முயற்சி என்ன எடுக்கிறோம். அதுவும் பிறக்கும் இடம், இப்போ உயிரெழுத்துக்கள் பிறக்கக்கூடிய இடம், வல்லின எழுத்துக்கள் பிறக்கக்கூடிய இடம், இந்த மாதிரி பிறக்கக்கூடிய இடம், இது ரெண்டுலேயும் ஒற்றுமை உண்டு. இந்த மாதிரி ஒற்றுமை இருக்கக்கூடிய எழுத்துக்களை தான் நம்ம இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா. அப்போ இணை எழுத்துக்கள் என்றால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில எழுத்துக்கள் இடையே ஒலிக்கும் முயற்சி ப்ளஸ் பிறக்கும் இடம் ஆகியவற்றில் இருக்கக்கூடிய ஒற்றுமையை தான் இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து வல்லினத்துக்கு மெல்லினம் ஃபுல்லாக இணை எழுத்துக்கள். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் உயிரெழுத்துக்களுக்கு இணை எழுத்துக்கள்லாம் எது வரும் அப்படின்னு சொல்லிட்டு. உயிரெழுத்துக்களை பார்த்தோம்ல, குறிலுக்கு நெடில் எழுத்துக்கள் இணை எழுத்துக்களாக அமையும். இதுவே மெய் எழுத்துக்களில் பார்த்திங்கன்னா வல்லின எழுத்துக்களுக்கு மெல்லின எழுத்துக்கள் வந்து இணை எழுத்துக்களாக அமையும். இடையினம் வந்து அதற்குள்ளேயே அதோட இனத்தை அமைத்து கொள்ளும். ஈனா இரு, இல்லுனா இவ்வு, இல்லுனா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பாருங்கள், ஒலிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமையுள்ள எழுத்துக்களை இணை எழுத்துக்கள் என்பர். 6 வல்லின மெய் எழுத்துக்களும் 6 மெல்லின எழுத்துக்களும் இணை எழுத்துக்கள். சொற்களில் மெல்லின மெய் எழுத்தை அடுத்து பெரும்பாலும் அதன் இனமாகிய வல்லின எழுத்து வரும். எப்பயுமே பார்த்திங்கன்னா இந்த வல்லின எழுத்து மெல்லின எழுத்து வந்த பிறகு தான் இந்த வல்லின எழுத்து வரும். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா திங்கள், திங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். திங்கள் அப்படின்னு சொல்லும் போது இங்கே இங்கு மெல்லின மெய் வந்த பிறகு தான் வல்லின எழுத்து வருது. அதே மாதிரி மஞ்சள், மண்டபம், சந்தனம், அம்பு, தென்றல் இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வரக்கூடியது மெல்லின எழுத்துக்களாக தான் வரும். அதற்கு அடுத்து அதை தொடர்ந்து வரக்கூடியது தான் வல்லின எழுத்துக்கள் வருது. அப்போ இது ஒரு எக்ஸாம்பிள் கேட்கலாம். மெய் எழுத்தை அடுத்து பெரும்பாலும் அதன் இனமாகிய என்ன எழுத்து வரும் அப்படின்னா வல்லின எழுத்து தான் வரும். அதே மாதிரி இடையின எழுத்துக்கள் இ, இர், இல், இவ், இல், இல் இதெல்லாமே ஒரே இனமாகும். அதற்குள்ளேயே அதை இனத்தை உருவாக்கி கொள்ளும். அதே மாதிரி உயிரெழுத்துக்களில் குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறியிலும் இணை எழுத்துக்கள் ஆகும். நம்ம ஆல்ரெடி சொன்னதுதான், குறிலுக்கு நெடில் எழுத்துக்களும் நெடிலுக்கு குறில் எழுத்துக்களும் இணை எழுத்துக்களாக கருதப்படும். அதே மாதிரி பாருங்கள், குறில் எழுத்து அல்லாத ஐயின் இணை எழுத்து எதுனா இ. சரிங்களா. அதே மாதிரி அவ்வுன் இணை எழுத்து உ. புரியுதுங்களா. அப்போ இதுக்கு ஐக்கு குறில் இல்லை, அவுக்கு குறில் இல்லை. ஆனால் நம்ம அதோட ஓசையை வைத்து அதோட இனத்தை நம்ம தேர்வு செய்கிறோம். சரிங்களா. சொல்லில் உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வருவது இல்லை. உயிரெழுத்துக்கள் எல்லாமே சேர்ந்து வராது. இப்போ இங்கே பாருங்கள், இங்கே சந்தனம் சேர்ந்து வருது தானேப்பா. அதே மாதிரி உயிரெழுத்துக்கள் ஆக்கடுத்து ஈ என்ற வார்த்தை வருது. ஏன்னா உயிரெழுத்துக்கள் எல்லாமே சொல்லின் முதலில் மட்டும்தான் இடம்பெறும் அப்படின்றத பார்த்துருக்கோம். ஸோ வந்து குறில் எழுத்து சொல்லின் உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வருவது இல்லை. அளபடையில் மட்டுமே நெடிலை தொடர்ந்து அதன் இனமாக்கிய குறில் எழுத்து சேர்ந்து வரும். பார்த்தவங்க அளபடையெல்லாம் பார்த்துக்கோங்களேன், ஓ ஓதல், தூவும், தழுகி இந்த மாதிரி
அளபெடையில் மட்டும்தான் உயிரெழுத்துக்கள் வந்து சேர்ந்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து எல்லாத்துக்குமே இன எழுத்துக்கள் இருக்குது. நம்ம வந்து மெய் எழுத்துக்கள் உயிரெழுத்துக்களுக்கு குறிலுக்கு நெடில் இன எழுத்துக்கள்னு சொன்னோம். மெய் எழுத்துக்களுக்கு வல்லினத்துக்கு மெல்லினம் இடையினம் வந்து அதற்குள்ளேயாகவே இன எழுத்தை உருவாக்கி கொள்ளும்னு சொல்லி பார்த்துட்டோம். இன்னும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு எழுத்து ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்துக்கு இன எழுத்துக்கள் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை தான். ஆயுத எழுத்துக்கு மட்டும்தான் இன எழுத்து கிடையாது. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், எழுத்துக்களின் பிறப்பு அப்படின்றத பார்க்க போகிறோம். எழுத்துக்கள் வந்து எங்கே பிறக்குது? நம்ம ஒவ்வொரு எழுத்துக்களாக நம்ம பேசுகிறோம், நிறைய இது பண்ணுறோம். ஆனால் அந்த எழுத்துக்கள்லாம் எங்கேருந்து பிறக்கக்கூடிய இடங்களை நம்ம கண்டுபிடிக்கணும்ல, அதுதான் பார்க்க போகிறோம். சரிங்களாப்பா? அடுத்து பார்க்க போகிறது எழுத்துக்களின் பிறப்பு. இப்போ நமக்கு தெரியும் ஒவ்வொரு எழுத்துக்களும் எப்படி வந்து சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, என்னென்ன எழுத்துக்கள் தமிழில் இருக்குது, அந்த எழுத்துக்கள்லாம் எப்படி நம்ம உச்சரிக்கிறோம். இப்போ உயிரெழுத்துக்கள் ஆ முதல் அவ் வரை இருக்கக்கூடிய எழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள் இக்கு டு இன்னும் வரை இருக்கக்கூடிய எழுத்துக்கள்லாம் நம்ம சொல்கிறோம். இந்த எழுத்துக்கள்லாம் எப்படி சொல்ல பழகணும், அப்போ அந்த எழுத்துக்கள் நம்மளுடைய உடலில் எங்கேருந்து பிறந்தது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா ஆ உ கா பா ஆகிய எழுத்துக்களை ஒலித்து பாருங்கள். இந்த எழுத்துக்கள்லாம் ஒலிக்கும் போது வாயை திறந்தாலே ஆ என்னும் எழுத்து ஒலிக்கிறது. அவன் பிறந்த குழந்தை கூட ஆ அப்படின்றது எழுத்துக்களை உச்சரிக்கும். அதே மாதிரி ஊ என்னும் எழுத்தை ஒலிக்கும் போது இதழ்களில் என்ன செய்யுது? குவிகுது. நாக்கின் முதற் பகுதி மேல் எண்ணத்தில் ஒட்டும் போது கா, அந்த நாக்கோட முதற் பகுதி கீழே அடிப்பகுதி மேல் அன்னம், அந்த மேலே அன்னம் இருக்குல்ல, அந்த பகுதியில் ஒட்டும் போது அது கா என்னும் எழுத்து பிறக்கிறது. அதே மாதிரி பா என்னும் எழுத்து இதழ்கள் இரண்டும் ஒட்டுவதால் பிறக்கிறது. இவர் ஒவ்வொரு எழுத்துக்கும் பிறக்கும் இடமும் பிறக்கும் முயற்சியும் வெவ்வேறாக உள்ளன. எல்லா எழுத்துக்களுமே ஒரே மாதிரி நம்ம சொல்றது கிடையாது தானே. ஒவ்வொரு எழுத்துக்களுமே ஒவ்வொரு முயற்சியுடையதாக இருக்கிறது. ஸோ பிறப்பு உயிரின் முயற்சியால் உடலின் உள்ளிருந்து எழும் காற்றானது மார்பு, தலை, கழுத்து, மூக்கு ஆகிய 4 இடங்களில் ஒன்றில் பொருந்தி இதழ், நாக்கு, பல், மேல்வாய் ஆகிய உறுப்புகளின் முயற்சியினால் வேறு வேறு ஒலிகளாக தோன்றுகின்றன. இதனையே எழுத்துக்களின் பிறப்பு என்பர். இப்போ வந்து எங்கேருந்து தோன்றுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காற்று மூலயமா தான் நம்ம பேசுகிறோம், நமக்கு தெரியும். ஒவ்வொரு எழுத்துக்களும் எங்கேருந்து தோன்றுறதுன்னா மார்பு, தலை, கழுத்து, மூக்கு, இந்த 4 இடங்களில் ஏதாவது ஒரு இடத்தை பொருத்தி இதழ், நாக்கு, பல்லு, மேல்வாய் இந்த முயற்சியின் மூலமாக, இதெல்லாம் முயற்சி பண்ணக்கூடிய முயற்சி பிறப்பு. முதல் சொன்னதெல்லாம் இடப்பிறப்பு, மார்பு தலையில் இடப்பிறப்பு இந்த எழுத்துக்கள் மூலமாக பிறக்குது. அதனால தான் சொல்லுவாங்க எழுத்துக்களின் பிறப்பினை இடப்பிறப்பு, முயற்சி பிறப்பு என 2 வகையாக பிறப்பர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா எழுத்துக்களின் இடப்பிறப்பு இதில் நிறைய எக்ஸாமில் வந்து கேட்டிருக்காங்கப்பா. அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இப்போ எழுத்துக்களின் இடப்பிறப்பு அப்படின்னு சொல்லும்போது உயிரெழுத்துக்கள் 12ம் கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன. இப்போ உயிரெழுத்துக்கள் 12 உயிரெழுத்துக்கள் இருக்குது. ஆ ஆ இன்னு சொல்ல பார்த்தீங்கன்னா அந்த எழுத்துக்களை சொல்லும் போது கழுத்துக்கிட்ட கை வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு அதிர்வு ஏற்படும். இப்போ கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கக்கூடிய எழுத்துக்கள் எது அப்படின்னா உயிரெழுத்துக்கள். வல்லினம் மெய் எழுத்துக்கள். இப்போ வந்து மெய் எழுத்துக்களை 3 வகையாக பிரிச்சுக்கோம்ல, வல்லினம், மெல்லினம், இடையினம். அப்போ வல்லினம் மெய் எழுத்துக்கள் 6 எழுத்துக்கள் வந்து மார்பை இடமாக கொண்டு பிறக்கின்றன. பாருங்க, வல்ல எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லும் போது கசட தபரன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மார்பு பகுதியில் கை வைத்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு அதிர்வு ஏற்படும். அதே மாதிரி மெல்லின மெய் எழுத்துக்கள் 6 மூக்கை இடமாக கொண்டு பிறக்கின்றன. மெல்லின எழுத்துக்களை நம்ம சொல்லும் போதே மூக்கில் பேசுகிற மாதிரியே இருக்கும், எங்கன நமன அப்படின்ட்டு. அடுத்து பாருங்கள், இடையின மெய் எழுத்துக்கள் 6 கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன. இடையின எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எரள வழலைனா அதுவுமே கழுத்தை இடமாக கொண்டு தான் பிறக்கிறது. ஆயுத எழுத்து ஒன்று இருக்கா, அக்குன்னு சொல்லும் போது அது தலையை இடமாக கொண்டு பிறக்கின்றது. சரிங்களாப்பா? அப்போ எழுத்துக்களின் இடப்பிறப்பு அப்படின்னு பார்க்கும் போது இடப்பிறப்புக்கான உறுப்புகள்னா மார்பு, தலை, கழுத்து, மூக்கு. சரிங்களா? இப்போ இந்த 4 இடங்களில் பிறக்குது. இதில் உயிர் எழுத்துக்கள் 12ம் கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கிறது. வல்லின எழுத்துக்கள் வந்து மார்பை இடமாக கொண்டு பிறக்கிறது. மெல்லின எழுத்துக்கள் மூக்கை இடமாக கொண்டு பிறக்கிறது. இடையின எழுத்துக்கள் கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கிறது. ஆயுத எழுத்து வந்து தலையை இடமாக கொண்டு பிறக்கின்றது. சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், எழுத்துக்களின் முயற்சி பிறப்பு. இப்போ 2 வகையாக பிரிக்கிறாங்களா, இடப்பிறப்பு, முயற்சி பிறப்பு. இடப்பிறப்பு பார்த்தாச்சு, அடுத்து முயற்சி பிறப்பு. முயற்சி பிறப்புன்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது உயிரெழுத்துக்கள் ஆ முதல் அவ் வரை இருக்கக்கூடிய எழுத்துக்களை எப்படியெல்லாம் முயற்சி பண்ணி நம்ம சொல்கிறோம். இப்போ குழந்தைங்களுக்கு பேசுகிறதுக்கு கற்றுத்தருவோம். ஆ சொல்லு, ஈ சொல்லு அப்படின்னு சொல்லும்போது அது முயற்சி பண்ணும், வாயை திறக்கும். ஆன்னு சொல்ல நம்ம வந்து வாயை திறக்கிறோமா, அதுவும் அந்த முயற்சியை எடுக்கும், வாயை திறக்கும். ஈன்னு சொன்னால் அந்த வாய் வந்து விரியும். சரிங்களா? அந்த இதழ்கள் வந்து விரியும். அப்போ அதுவுமே அதை வந்து முயற்சி பண்ணும். அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு எழுத்துலையும் சொல்லும் போது முயற்சி பண்ணக்கூடியது தான் முயற்சி பிறப்பு அப்படின்னு சொல்கிறோம். உயிரெழுத்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆ ஆ ஆகிய 2ம் வாய் திறத்தல் ஆகிய முயற்சியால் பிறக்கின்றன. ஆன்னு சொல்லும் போது வாயை திறந்தாலே ஆ ஆ என்ற சத்தம் வரும். ஸோ
ஸோ வாயை திறத்தலாகிய முயற்சியால் பிறக்கின்றன. அடுத்து பாருங்க, இ, ஈ, ஏ, ஏ, ஐ ஆகிய ஐந்தும் வாய் திறக்கும் முயற்சியுடன் நாக்கின் அடி ஓரமானது மேல்வாய் பல்லை பொருந்தும் முயற்சியால் பிறக்கின்றன அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த 5 எழுத்துக்களும் எப்படி பிறக்குது? வாயை திறக்கிறோம், வாயை திறந்தாதான் எழுத்துக்களை உச்சரிக்க முடியும். அது அந்த முயற்சியுடன் நாக்கோட அடி ஓரமானது என்ன செய்யுது? ஈன்னு சொல்லும் போது அந்த நாக்கோட 2 பக்கம் சைடில் ஓரம் இருக்கா, அது வந்து மேல்வாய் பல்லு இருக்குல்ல, கடவா பல்லுன்னு சொல்லுவோம்ல, அந்த மேல்வாய் பல்லை பொருந்தும் முயற்சியால் தான் இந்த 5 எழுத்துக்களும் பிறக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்கப்பா, உ, ஊ, ஓ, ஓ, ஔ ஆகிய ஐந்தும் வாய் திறக்க முயற்சியுடன் இதழ்களை குவிப்பதால் பிறக்கின்றன. பாருங்க, இந்த ஊ, ஊ, ஓ, ஓன்னா அந்த இதழ்கள்லாம் நம்ம என்ன செஞ்சிடும்? குவிஞ்சிடும். சரிங்களா? அப்போ இந்த எழுத்துக்கள்லாம் எப்படி பிறக்குது? இதழ்களை குவிப்பதால் பிறக்கிறது. சரிங்களாப்பா? உயிரெழுத்துக்கள் ஆ முதல் அவ்வரை இருக்கக்கூடிய எழுத்துக்கள் எப்படிலாம் பிறக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா மெய் எழுத்துக்கள். மெய் எழுத்துக்களில் இக்கு, இங்கு மொத்தம் 18 எழுத்துக்கள் இருக்குல்ல, ஒவ்வொரு எழுத்துக்களும் எங்கெங்கே பிறக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்க, இக்கு, இங்கு ஆகிய இரு மெய்களும் நாவின் முதற் பகுதி அன்னத்தின் அடிப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கின்றன. அப்போ இக்கு, இங்கு அப்படின்னு பார்க்கும்போது இக்கு, இங்கு நாவோட முதற் பகுதி இருக்குல்ல, அது அன்னத்தோட அடிப்பகுதியை பொருந்துவதால், டச் பண்ணுறதுனால அது பிறக்குது. அடுத்து இச்சு, இஞ்சு ஆகிய இரு மெய்களும் நாவின் இடைப்பகுதியை நடு அன்னத்தின் இடைப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கின்றன அப்படின்னு சொல்லுது. இப்போ இச்சு, இஞ்சுன்னு சொல்லும் போது நாவோட இடைப்பகுதி, நடுப்பகுதி, அது நடு அன்னத்தின் இடைப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கிறது. இட்டு, இன்னுன்னு சொல்லும் போது நாவின் நுனி என்ன ஆகும்? அன்னத்தின் நுனி பகுதியை பொருந்துவதால் பிறக்கின்றன. இப்போ நாக்கோட நுனி, இட்டு இன்னுன்னா நாக்கோட நுனி பகுதிக்குள்ள தான் நம்ம அந்த அழுத்தம் கொடுத்து சொல்லுவோம், இட்டு, இன்னு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நாவின் நுனி அன்னத்தின் நுனி பகுதியை பொருந்துவதால் பிறக்கின்றன. இத்து, இந்துன்னு சொல்லும் போது இரு மெய்களும் மேல்வாய் பல்லின் அடியை நாக்கின் நுனி பொருந்துவதால், நீங்கள் ஒவ்வொரு எழுத்துக்களுமே சொல்லி பார்க்கணும். சரிங்களா? இப்போ மேல்வாய் பல்லின் அடிப்பகுதி இருக்குல்ல, இத்துன்னு சொல்லும் போது அந்த நாக்கோட நுனி பகுதி எங்கே டச் ஆகுது? மேல்வாய் பல்லோட அடிப்பகுதியை வந்து நமக்கு டச் ஆகுது. அதனால இத்து, இந்து என்ற எழுத்துக்கள் பிறக்கிறது. அடுத்து பாருங்க, இப்பு, இம்மு அப்படின்ற போது ஒன்றுமே இது டவுட்டே கிடையாது. 2 இதழ்களும் மேல் இதழும் கீழ் இதழும் பொருந்துவதால் பிறக்கக்கூடியதா இப்பு, இம்மு. அடுத்து பாருங்க, ஈ என்ற எழுத்து நாக்கின் அடிப்பகுதி மேல்வாயின் அடிப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கிறது. ஈன்னு சொல்லி பாருங்க, அந்த நாக்கோட அடிப்பகுதியும் மேல்வாயின் அடிப்பகுதியை பொருந்துவதால் அந்த எழுத்து பிறக்கிறது. அடுத்து பாருங்க, இரு, இழு ஆகிய இரு மெய்களும் மேல்வாயை, அந்த மேல்வாய் இருக்குல்ல, நாக்கின் நுனி என்ன செய்யுது? வளைந்து வருடும். அதை இப்போ ழகரம் சொல்லும் போது ழா அப்படின்னு தானேப்பா சொல்கிறோம். ஸோ அந்த நாக்கின் நுனி அந்த மேல்வாயை அந்த நாக்கு வந்து மடித்து அந்த இடத்துல தொடுது, வருடுது. அந்த மாதிரி தான் இந்த இர் அப்படின்னு சொல்லுவோம், இல் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இந்த இரு மெய்களும் பிறக்கிறது. அடுத்து இல், இதை வந்து வகர லகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. வகர லகரம், ஏன்னா வா என்ற ஷேப் மாதிரி இருக்கிறதுனால இது வகர லகரம். இப்போ இது வந்து என்ன எப்படி பிறக்குதா? மேல்வாய் பல்லின் அடியை நாக்கின் ஓரங்கள் தடித்து நெருக்குவதால். இப்போ மேல்வாய் பல்லோடு இருக்குல்ல, கடவா பல்லுன்னு சொல்ல, அதை வந்து இல் தடித்து அந்த நாக்கின் ஓரங்கள் அது தடித்து நெருக்குவதால் இல் அப்படின்னு சொல்கிறது பிறக்குது. அடுத்து இல், இதை வந்து நகர லகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து மேல்வாயை நாக்கின் ஓரங்கள் தடித்து தடவுவதால் அப்படின்னு பிறக்குது இல் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பொது லகரம் அப்படின்றதும் சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கப்பா, இது நமக்கு தெரியும். இது மேல்வாய் பல்லை கீழ் உதடு பொருந்துவதால் பிறக்கிறது. சரிங்களா? மேல்வாய் பல்ல கீழ் உதடு இருக்குல்ல, இவ்வுன்னு சொல்லும் போது மேல்வாய் பல்லும் கீழ் உதடும் ஒட்டிக்கொள்ளும். சரிங்களா? அப்படின்னா தான் இவ் என்ற எழுத்து உச்சரிக்க முடியும். அடுத்து பாருங்கப்பா, இற்று, இன்னு ஆகிய இருமைகளும் மேல்வாயை நாக்கின் நுனி மிகவும் பொருந்துவதால், நல்லா டச் பண்ணணும், நெருக்கி டச் பண்ணணும், அதான் மிகவும் பொருந்துவதால் பிறக்கின்றன அப்படின்றாங்க. இப்போ இற்று, இன்னு அப்படின்னு சொல்லும் போது மேல்வாயை நாக்கின் நுனி நல்லா டச் பண்ணுது, அதனால் பிறக்கின்றது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ மெய் எழுத்துக்களான 18 எழுத்துக்களும் எப்படியெல்லாம் பிறக்குது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேத்ஸ் ஃபாலோயிங்கில் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓரளவு நல்லா பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நம்ம இப்படி பார்க்கும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதுவே நம்ம ஒவ்வொரு எழுத்துக்களையும் உச்சரித்து நம்ம ஒரு ஃபீல் பண்ண உணர்வு நம்மக்கிட்ட ஏற்படலாம். அந்த உணர்வு ஏற்பட்டாலே ஒவ்வொரு எழுத்துக்களும் எவ்வாறு பிறக்கிறது அப்படின்றத ஈஸியாக நம்ம ஃபைண்ட் பண்ண முடியும். அடுத்து பாருங்கள், சார்பு எழுத்துக்கள் எப்படி பிறக்குது? அக்குன்னு சொல்கிறோம். நம்ம அக்குன்னு சொல்லும் போது அதோட இடப்பிறப்பு என்னன்னு பார்த்தோம், தலைன்னு சொல்லி பார்த்தோமா? இப்போ அக்குன்னு சொன்னாலே நம்ம என்ன செய்கிறோம்? வாயை திறக்கிறோம். அப்போ வாயை திறந்து ஒலிக்கும் முயற்சியால் பிறக்கக்கூடியது தான் அக் என்ற ஆயுத எழுத்து. அதே மாதிரி பிற சார்பெழுத்துக்கள் யாவும் தத்தம் முதலெழுத்துக்கள் தோன்றும் இடங்களிலேயே அவை பிறப்பதற்குரிய முயற்சிகளை கொண்டு தாமும் பிறக்கின்றன. முதலெழுத்துக்கள் தானே இந்த உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும். இப்போ மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் எங்கெங்கே பிறக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டோம். அதே மாதிரி தான் உயிர்மெய் எழுத்துக்கள் அல்லது சார்பெழுத்துக்கள் எல்லாமே முதலெழுத்துக்கள் எங்கே பிறக்குதோ அந்த இடத்தை அடிப்படையாக கொண்டு இல்லை அதை முயற்சி பண்ணி தான் அந்த பிற எழுத்துக்களும் பிறக்கிறது அப்படின்றாங்க. சரிங்களாப்பா? இப்போ எழுத்துக்களோட
பிறப்பு அப்படின்றதுல வந்து உயிரெழுத்துக்கள் இது எழுத்துக்கள் பிறக்கிறது பார்த்துட்டோம். அதில் வந்து இடப்பிறப்பு, முயற்சி பிறப்பு, இடப்பிறப்புனா என்ன, முயற்சி பிறப்புனா என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம இந்த இதில் பார்த்துட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா எழுத்து தொடர்பான பிற இலக்கண குறிப்புகள் சொல்லி கொடுத்துருக்காங்களா. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பேசிக் தானேப்பா. இந்த பேசிக் நம்ம நல்லா தெரிஞ்சுட்டு உள்ள நம்ம சிலபஸ் படி போனோம்னா உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அப்படின்றதுனால இந்த பேசிக் எடுத்துகிட்டு வந்து நம்ம டீச் பண்ணிகிட்ருக்கோம். இதை பார்க்காம நம்ம உள்ள டேரெக்டாக நம்ம டாபிக் வைஸ் நம்ம எடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா உங்களுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா இதிலேருந்து நிறைய கொஸ்டின்ஸும் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயரில். ஸோ அதனால் இதை ஒன்று டச் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸில் நம்ம பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா வல்லெழுத்து மிகும் இடம். வல்லெழுத்துக்கள் அப்படின்னா கசட தபர எந்தெந்த இடங்கள்லாம் மிகுது, எதனால் மிகுது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா கீழ்வரும் உதாரணங்களின்படி இரு சொற்கள் சேரும்போது இரண்டாவது சொல்லின் முதலெழுத்து கா சா தாப்பா ஆகிய 4 மெய்யெழுத்துக்களில் உருவான உயிர் மெய்யெழுத்துக்களாக இருப்பேன். ஆக்சுவலாக உயிர் மெய்யெழுத்துக்களாகனா கா கா சா சா இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நடுவில் இச்சு இத்து இப்பு ஆகிய வல்லின மெய்யெழுத்துக்கள் சில விதிகளின்படி சில சொற்களில் மட்டும் நடுவில் சேரும். இதனையே வல்லெழுத்து மிகுதல் என்கிறோம். புரியுதாப்பா? இப்போ ஒன்றும் கிடையாது. 10 பாட்டு அப்படின்றது தெரியும். 10 பாட்டு அப்படின்னு சொல்லும் போது இந்த இடத்துல இப்பு வருமா வராதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. எப்போ வருமா அப்படின்னா இந்த வருமொழி எழுத்தோட முதல் எழுத்து பா அப்படின்னு இருக்குது. அப்போ இந்த மாதிரி எழுத்துக்கள் வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல இப்பு வரும். ஏன்னா இதற்கு இனமான மெய்யெழுத்து இது தானேப்பா. ஸோ இந்த இடத்துல இப்பு என்பது இடம்பெறும். சரிங்களா? அதான் கா சா தா. அப்போ வல்லெழுத்துக்கள் கசட தபர இருக்குது. இற்றும் ரெண்டுமே என்ன ஆகாது, நடுவில் முதல் எழுத்தோட சொல்லோட ஒரு முதல்ல ஆரம்பிக்காது. சரிங்களா? அதனால தான் கா சா தாபா. இந்த கா சா தாபா சொல்லின் முதலில் இருந்துச்சுன்னா அதற்கு இனமான மெய்யெழுத்து அதோட முன்னாடி வரும். சரிங்களா? அதே மாதிரி பாருங்கள், வல்லெழுத்து மிகும் இடங்களுக்கு உதாரணம் பாருங்கள். தமிழை கூட்டல் கண்டேன்னா தமிழை கண்டேன். தமிழை கூட்டல் சந்தித்தேன்னா தமிழை சந்தித்தேன். தமிழை கூட்டல் தந்தேன்னா தமிழை தந்தேன். தமிழை கூட்டல் பார்த்தேன்னா தமிழை பார்த்தேன். சரிங்களாப்பா? இப்போ இந்த இடங்கள்லாம் பாருங்கள், கா சா தா பா இந்த இடங்கள் வந்து வறுமொழி முதல்ல வரும்போது அதற்கு இனமான மெய்யெழுத்து அதற்கு முன்னாடி இடம்பெறும். இதுதான் வல்லெழுத்து மிகக்கூடிய இடங்கள். இதில் பொதுவாக நம்ம எந்தெந்த இடங்களில் பிழை செய்வோம், தவறு செய்வோம். சில இடங்களில் இக்கு போடணும், போட மாட்டோம். சில இடங்களில் இக்கு போடக்கூடாது ஆனால் போடுவோம். எதனால் அந்த பிழை வருகிறது, நம்ம அந்த பிழையை திருத்துவதற்கான வழிமுறைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுதான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். நமக்கு எக்ஸாமில் கேட்பாங்க, ஒற்றுப்பிழை அறிதல், சந்திப்பிழை அறிதல், எழுத்து பிழையை நீக்குதல், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் எக்ஸாமில் இருக்கும். அப்போ அந்த பிழைகள்லாம் களையிறதுக்கு நம்ம எதை படிக்கணும்னா இந்த வல்லினம் மிகும் இடம், மிகா இடம், இதை தெரிஞ்சுக்கிட்டாலே அந்த எழுத்து பிழை, ஒற்றுப்பிழை இதெல்லாம் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். சரிங்களாப்பா? அது இல்லாமல் தெளிவாக நம்ம எழுதலாம் ஒரு சொற்றொடரை. பாருங்கள், கீழ்வரும் இடங்களில் பொதுவாக அனைவருமே ஒரு சில சமயங்களில் தவறு செய்கிறோம். என்ன மாதிரி இடங்களில் பார்த்திங்கன்னா இரண்டாம் வேற்றுமை உருபிற்கு பின் வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இரண்டாம் வேற்றுமை உருபு அப்படின்னா என்னன்னு தெரியணும். வேற்றுமை உருவுகள்லாம் நமக்கு தெரியும். ஐ ஆல் கு இன்னது கண், நம்ம ஷார்ட்டாக சொல்லுவோம்லப்பா. ஐ ஆல் கு இன் அது கண் சொல்லுவோம்ல. ஸோ இந்த எழுத்துக்கள்லாம் வேற்றுமை உருவுகள் அப்படின்னு சொல்கிறோம் இந்த எழுத்துக்களை. ஸோ இந்த எழுத்துக்கள் வந்து இதில் வந்து மொத்தம் வேற்றுமை உருபு 8 வேற்றுமை உருபு இருக்குது. இதில் முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் உருபுகள் இல்லை. அப்போ 2ஆம் வேற்றுமை இது, 3ஆம் வேற்றுமை இது, 4, 5, 6, 7 மொத்தம் 6 வேற்றுமை உருபுகள் தான் இருக்குது. சரிங்களா? முதலுக்கும் 8க்கும் உருபுகள் என்பது இல்லை. இப்போ நம்ம பார்க்குறோம் 2ஆம் வேற்றுமை உருபிற்கு பின் வல்லினம் மிகும் சொல்லிட்டு. இதில் 2ஆம் வேற்றுமை உருபு ஐ. இந்த ஐ என்பது வந்துச்சுன்னா அதற்கு அடுத்து வரக்கூடிய இடத்துல வந்து வல்லினம் வந்து மிகும். பார்த்திங்கன்னா இலக்கணத்தை கூட்டல் படித்தேன், இலக்கணத்தை படித்தேன். இலக்கியத்தை கூட்டல் கண்டேன், இலக்கியத்தை கண்டேன். இதில் இலக்கணத்தை இலக்கியத்தை 2 இருக்கா. இதில் தை தை அப்படின்னும் போது ஐ என்றது வந்து வெளிப்படையாக வருகிறதுல நம்ம சொல்லும் போதே அங்கே அந்த இடத்துல ஐ என்பது இருக்குது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். இந்த மாதிரி இரண்டாம் வேற்றுமை உருபு வெளிப்படும் சமயங்களில் என்ன ஆகும், இந்த வல்லினம் வந்து மிகும். மிகும் அப்படின்னா இந்த வல்லினம் இதற்கு இனமான வல்லெழுத்து, இந்த எழுத்துக்கு இந்த எழுத்துக்கள் உண்டான மெய்யெழுத்து வந்து இந்த இடத்துல வரும். சரிங்களா? காக்கு உண்டான மெய்யெழுத்து இந்த இடத்துல வரும். இதுதான் இரண்டாம் வேற்றுமை உருபிற்கு பின் வல்லினம் மிகும். சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா 4ஆம் வேற்றுமை உருபிற்கு பின் வல்லினம் மிகும். 4ஆம் வேற்றுமை உருபு என்னது? கூ. சரிங்களா? இப்போ தமிழுக்கு கூட்டல் பொன்னால், தமிழுக்கு பொன்னால். தேர்வுக்கு கூட்டல் போனான் அப்படின்னா தேர்வுக்கு போனான். இப்போ தமிழுக்கு
தேர்வுக்கு என்பது கு என்றும் 4ஆம் வேற்றுமை உருவு வெளிப்படையாக தெரிகிறது. ஸோ இதற்கு பின்னால் என்ன ஆகுது, இதற்கு வறுமொழி முதல் எழுத்தோட மெய் எழுத்தான இங்கே இடம் பெறுகிறது. சரிங்களா? அப்போ 4ஆம் வேற்றுமை உருவுக்கு பிறகும் வல்லினம் மிகும். அடுத்து பார்த்தீங்கன்னா 7ஆம் வேற்றுமை உருவை எடுத்து வல்லினம் மிகும். இந்த 7ஆம் வேற்றுமை உருவு கண்ணுன்னு சொல்லி கொடுத்துருக்கோமா, ஆனால் உருவுகள் இருக்கு இடை அப்படின்றது. அப்போ நல்லாரிடை கூட்டல் புக்கு அப்படின்னா நல்லாரிடை புக்கு. இப்போ 7ஆம் வேற்றுமை உருவும் வெளிப்படையாக தெரியும் சமயங்களில் வல்லினம் மிகும். சரிங்களாப்பா? அடுத்து பாருங்க, 6ஆம் வேற்றுமை தொகையில் அக்ரணை பெயர்களின் பின் மட்டும் மிகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது என்ன 6ஆம் வேற்றுமை தொகை? தொகை அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா உருபுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. 4ஆம் வேற்றுமை உருபு, 7ஆம் வேற்றுமை உருபு. இதில் 6ஆம் வேற்றுமை தொகைன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. தொகைனா மறைந்து வருதல். அப்போ 6ஆம் வேற்றுமை உருபு மறைந்து வரும் இடங்களில், அதுவுமே அக்ரணை பெயர்களின் முன் அக்ரணை பெயர்களுக்கு வந்துச்சுன்னா அதுக்கு பிறகு தான் வல்லினம் மிகும். அப்போ இந்த இடத்துல நம்ம என்னென்னு பார்க்கணும்னா, தொகைனா என்னன்னு பார்க்கணும், அக்ரணை பெயர்னா என்னன்னு பார்க்கணும். உயர்திணை அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம், மனிதர்கள், கடவுள்கள், தேவர்களை குறிக்கக்கூடியதான் உயர்திணை சொற்கள் அப்படின்னு சொல்லுவோம். அக்ரணை அப்படின்னா மனிதர்கள், கடவுள்கள், தேவர்கள் அல்லாத பிற சொற்களை எல்லாம் நம்ம சொல்கிறோம்ல, அது எல்லாமே அக்ரணை பெயர்கள் தான். சரிங்களா? இப்போ அதுக்கு முன்னாடி 6ஆம் வேற்றுமை தொகை அப்படின்னா, தொகைனா மறைந்து வருதல். இப்போ நம்ம 2ஆம் வேற்றுமை உருவு, 4ஆம் வேற்றுமை உருவு, 7ஆம் வேற்றுமை உருவு பார்த்தோம். 2ஆம் வேற்றுமை உருவு ஐ, 4ஆம் வேற்றுமை உருவு கு, 7ஆம் வேற்றுமை உருவு கண் அல்லது இடை. இதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் வெளிப்படையாக இருந்துச்சுன்னா வல்லினம் மிகும். இதுவே 6ஆம் வேற்றுமை உருவு அது இருக்குல்ல, இந்த அது என்ற உருவு மறைந்து வரணும். அந்த சொல்லில் எப்படி வரணும், மறைந்து வரணும். அது எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யானை கூட்டல் கால் அப்படின்னு சொல்லும் போது நம்ம இதை என்னன்னு சொல்லுவோம்னா, உருபா சொல்லும் போது, 6ஆம் வேற்றுமை உருபா சொல்லும் போது யானையினது கால், யானை இனது கூட்டல் கால் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ யானையினது கூட்டல் கால் சொல்லும் போது இதை எழுதணும்னா இந்த ப்ளஸ் சிம்பிளை எடுத்துகிட்டு தானே அப்படியே டேரெக்டாக எழுதுவோம். இதுவே அந்த அது என்ற 6ஆம் வேற்றுமை உருவு மறைந்து வந்துச்சுன்னா எப்படி எழுதுவோம், யானை கூட்டல் கால். அப்போ அதை சேர்த்து எழுதும் போது யானை கால். இதுக்கு உண்டான வல்லின எழுத்துக்கள் இங்கே வருது தான். இப்போ அதாவது மெய் எழுத்துக்கள் இங்கே வருது. ஸோ அந்த இடத்துல வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ யானையினது கால் அப்படின்னா இந்த இடத்துல மெய்யெழுத்து இடம் பெறாது. அதுவே அந்த உருவு மறைந்து வந்துச்சுன்னா இந்த இடத்துல மெய்யெழுத்து வெளிப்படையாக தெரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா 2, 3, 5, 7 ஆகிய உருவும் பயனும் உடன்தொக்க தொகைகளில் மிகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்னதுன்னா, 2ஆம் வேற்றுமை உருவு, 3ஆம் வேற்றுமை உருவு, 5ஆம் வேற்றுமை, 7ஆம் வேற்றுமை, அந்த உருவுகளுக்கு பக்கத்தில் உருவும் பயனும் உடன்தொக்க தொகை இதெல்லாம் வந்துச்சுன்னா என்ன ஆகும், வல்லினம் மிகும். அப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் பார்த்தாலே உங்களுக்கு புரியும். உங்களுக்கு இந்த மாதிரி பார்த்தா உங்களுக்கு புரியாது. ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் 2ஆம் வேற்றுமைனா என்ன, உருபுனா என்ன, 3 சொல்லலை, 5 சொல்லலை, 7 நம்ம சொல்லியிருக்கோம். இதில் 2, 3, 5, 7ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் பாருங்கள், 2ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்க தொகையும். இதில் மோர் கூட்டல் குடம். இப்போ எப்படி எழுதலாம், மோரை கொண்ட குடம். மோரைன்னு சொல்லும் போது 2ஆம் வேற்றுமை உருவு வெளிப்படையாக தெரியுது. உடைய, மோரை உடைய அப்படின்னு சொல்லும் போது இதுதான் இந்த உருவுக்கு உண்டான பயனுடைய சொல். மோரை எப்படி, மோர் குடம் எப்படி இருக்கும், குடத்தில் மோர் இருக்கிறதுனால தான் அதை மோர் குடம் அப்படின்றதே சொல்லுவோம். அப்போ மோரை உடைய குடம், இல்லை மோரை கொண்ட குடம், இந்த மாதிரி உடைய, கொண்ட என்னும் சொற்கள் சேர்ந்து வருதுல, இதைத்தான் பயன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சொல்லுக்கான பயன் தான் இந்த சொற்கள். அப்போ உருவும் பயனும் உடன்தொக்க தொகையும்னா அந்த 2ஆம் வேற்றுமை என்ன உருவு இருக்கோ அது வெளிப்படையாக தெரிஞ்சு அதோட பயனும் வெளிப்படையாக தெரிந்தால் அது உருவும் பயனும் உடன்தொக்க தொகையும்ன்ற அர்த்தம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மோர் கூட்டல் குடம் அப்படின்னு சொல்லும் போது இது நமக்கு தெரியும். மோர் கூட்டல் குடம்னாலே மோர் குடம் தான். இப்போ மோரை உடைய குடம் நமக்கு தெரியும். இப்போ இந்த மோர் குடம் அப்படின்னா இந்த இடத்துல இக்கு என்பது வல்லினம் மிகும். அடுத்து 3ஆம் வேற்றுமை உருவும் உடனும் பயன்தொக்க தொகையும். மரக்கூட்டல் கதவு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 3ஆம் வேற்றுமை உருவு என்னது, ஆள் என்ற உருவு கொடுத்துருக்கோமா, இந்த மரத்தால் ஆன கதவு, அதுதான் மரக்கூட்டல் கதவு, மரத்தால் ஆன கதவு. இப்போ இதை நம்ம இந்த இடத்துல இக்கு என்ற மெய்யெழுத்து வருது. இந்த கதவுக்கு இக்கு என்பது மெய்யெழுத்து, அது இங்கே வருது. சரிங்களா? அடுத்து 5ஆம் வேற்றுமை உருவு அப்படின்னு பார்க்கும்போது 5ஆம் வேற்றுமை உருவு என்னதுப்பா, இன் என்பது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இன்னு, இரு, இன்று இதெல்லாம் 5ஆம் வேற்றுமை உருவு. மலை கூட்டல் கல், மலைக்கல். இதை மலை நின்று வரும் கல், இன்று. அப்போ இன்று மலையில் மலையின் கண் வரும் கல் அப்படின்னு சொல்லும் போது இது என்னது, 5ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்க தொகையும். அடுத்து 7ஆம் வேற்றுமை உருவும் உடனும் பயன்தொக்க தொகையும்னா நீர்க்கூட்டல் செடி, நீர் செடி, நீரின் கண் உள்ள செடி. இதுதான்
7ஆம் வேற்றுமை உருபு. அப்போ உருவும் பயனும் உடன்தொகை தொகையிலையுமே என்ன ஆகும், வல்லெழுத்துக்கள் மிகும். எவ்வாறு மிகும் அப்படின்றதுக்கு உண்டான எக்ஸாம்பிள்ஸ் தான் இது. சரிங்களா? அடுத்து பாருங்க, பொதுவாக வல்லெழுத்துக்கள் மிகும் சில இடங்கள். எந்தெந்த இடங்கள்லாம் அடுத்த வல்லெழுத்துக்கள் மிகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த, இந்த, எந்த, அப்படி, இப்படி, எப்படி, அங்கு, இங்கு, எங்கு, இனி, தனி என, மற்ற, மற்றை, முன்னர், பின்னர், எல்லா, அவ்வகை, இவ்வகை, எவ்வகை, ஒரே, இந்த எழுத்துக்கள்லாம் வந்துச்சுன்னா அதுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். அதுக்கு எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க, அது ஒன்ஸ் நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களாப்பா? அடுத்து பாருங்க, வல்லெழுத்து மிகும் மற்ற இடங்கள் எடுத்துருக்காங்க பாருங்க. பின்வரும் சொற்களையும் பொருள் தரும் தனி நெடிலையும் அடுத்து மிகும். இதெல்லாம் அடுத்து வரும்னா, பின்வரும் எழுத்துக்களில் வருமொழி பெயர் சொல்லாக இருந்தால் மட்டுமே மிகும். அதாவது வருமொழி பெயர் சொற்கள் ஆ, இ, ஏ, இ, இர், இல், இந்த மாதிரி எழுத்துக்கள்லாம் நிலைமொழியோட இறுதியில் இருந்துச்சுன்னா, வருமொழி முதல் சொற்கள் பெயர் சொல்லா இருந்துச்சுன்னா அந்த இடத்துக்கள்ல வல்லினம் மிகும். பக்கம், குரல், பாசம், பண்பு, பயன், இதெல்லாம் பெயர் சொற்கள் தான். ஸோ அப்பக்கம், இக்குறள், நாய்ப்பாசம், தமிழர் பண்பு, தமிழ் பயன், இந்த மாதிரி நம்ம சொல்லிட்டே போகலாமா? ஸோ இந்த மாதிரி இடங்கள்ல வழி எழுத்துக்கள் மிகும். அடுத்து பாருங்க, ஓரெழுத்து மொழி. ஓரெழுத்து மொழி என்னது? தி, பு, இ. இப்போ இந்த ஓரெழுத்து மொழிக்கு அப்புறம் நம்ம வார்த்தைகளை எழுதுறோம் அப்படின்னா, தீக்கணல், பூச்சரம், ஈ பண்டம், இந்த மாதிரி ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பிறகுமே பழைய எழுத்துக்கள் மிகும். அப்புறம் உவமை தொகை. உவமைனா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். உவமைனா ஒரு பொருள் சொல்லி அது போல் இது இருக்குது. இப்போ நீங்கள் கண்ணுக்கு போல் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னும் போது, ஸோ அவன் போல் இவன் இருக்கா, இவன் போல் அவன் இருக்கா அப்படின்னு சொல்கிறது தான் உவமை. உவமை தொகைனா அந்த எழுத்து மறைந்து வந்துச்சுன்னா தொகை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இப்போ மதி கூட்டல் குடை அப்படின்னா மதியொத்த குடை. இப்போ மதி அப்படின்னா அறிவு. ஒத்த அப்படின்ற எழுத்து இந்த சொல் இந்த இடத்துல மறைந்து வந்திருக்கு, அதனால தான் மதி குகை. அப்புறம் பண்பு தொகை. பண்பு தொகைனாலே நமக்கு தெரியும், நிறம், அளவு, சுவை, இந்த அடிப்படையில் வரக்கூடியது தான். இப்போ புதுமை, புது கூட்டல் பெண்ணா புது பெண், இது புதுமையான பெண் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ புதுமை ஆன பெண் அப்படின்னும் போது அது பண்பு தொகையாக கருதப்படுகிறது. அடுத்து இத்து, தூ என்று முடியும் சொற்களை அடுத்து என்ன ஆகும், வல்லினம் மிகும். இப்போ பார்த்து போனான், பார்த்து, இத்து, இத்து, தூ. காத்து கிடந்தான், இப்போ காத்து, இத்து, தூ. பார்த்து பேசு, அப்படி இப்போ இத்து, தூ, பார்த்து இப்பு வரணும் அந்த இடத்துல. சரிங்களா? இப்போ இத்து, தூ என்று முடியும் சொற்களை எடுத்து வல்லினம் மிகும். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்துக்கு அடுத்து வல்லினம் மிகும். ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். பெயரச்சம் என்ன? எச்சம்னா நேற்றே நம்ம சொன்னோம், ஒரு இடத்து ஒரு சொல் முற்று பெறாமல் தொக்கி இருப்பது தான் எச்சம் அப்படின்னு சொல்கிறோம். இதுவே அந்த எச்சம் பெயரை கொண்டு முடிந்தால் அது பெயரச்சம் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களாப்பா? பெயரை கொண்டு முடிந்தால் ஒன்றும் கிடையாது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு படித்த, இது எச்ச வினை. ஏன்னா அந்த வினை முற்று பெறலை. படித்தான் அப்படின்னா முற்று பெற்றுச்சு, படித்தான்னு சொன்னால் அது முற்று பெற்றுச்சு. ஆனால் நம்ம என்ன எழுதியிருக்கோம், படித்த மட்டும்தானே இப்போ எழுதியிருக்கோம். ஸோ அந்த எழுத்து முற்று பெறலை. இப்போ படித்த அதுக்கடுத்து என்ன வரணும் அப்படின்னா, படித்த மாணவன், இல்லை படித்த பையன் அப்படின்னு இல்லை படித்த வகுப்பு. ஸோ இந்த மாதிரி ஒரு எச்சவனைக்கு அடுத்து ஒரு பெயர் சொல், மாணவன் என்பது பெயர் சொல் தானே, இந்த மாதிரி பெயர் சொல் வந்துச்சுன்னா அதுதான் பெயரச்சம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். இந்த இறுதி எழுத்து கெடணும். சரிங்களா? இறுதி எழுத்து கெட்டு அது எதிர்மறையாக இருக்கணும். இப்போ பாடா அப்படின்னும் போது பாடாத, பாடாத, பாடாத கிளி, இதுனா இது பெயரச்சம். பாடாத அப்படின்னா எதிர்மறையான சொல். பாடும் கிளினா அது நேர்மறை சொல். பாடாத கிளி அப்படின்னும் போது அது எதிர்மறை சொல். இதுவே இது எதிர்மறை பெயரச்சம் சொல்லலாம். இது பெயரச்சம், இது எதிர்மறை பெயரச்சம். அடுத்து பாடா கிளி அப்படின்னா இந்த எதிர்மறையில் இருக்கக்கூடிய இறுதி எழுத்து என்ன ஆயிடுச்சு, கெட்டு போயிடுச்சு. அப்போ அது எப்படி ஆயிடுச்சு, பாடா கிளி. அதுதான் ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். புரியுதுங்களா? ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம்னா சரி. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பாடா கூட்டல் கிளி அப்படின்னா அந்த கிளிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அதோட இனமான மெய் எழுத்து என்னது, ஈக்கு. இப்போ பாடா கிளி அதுதான் சரி. இப்போ பாடாத கிளி தான் இதோட அர்த்தம். இப்போ ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம், அதுக்கு பின்னாடி என்ன ஆகும், வல்லின எழுத்துக்கள் மிகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், இரு பெயரட்டு பண்பு தொகைக்கு அடுத்து வல்லினம் மிகும் அப்படின்றாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பண்பு தொகை அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்கணும். இப்போ ஒன்றும் இல்லைப்பா, கருங்குவளை,
பண்பு தொகை பண்பு பெயர்கள்னாலே நம்ம சொல்கிறது என்னது, ஒருத்தரோட குணம், நிறம், அளவு, வடிவம் இதெல்லாம் குறிப்பாக சொல்கிறது தான் பண்பு பெயர்கள் அப்படின்னு சொல்கிறோம். இதுவே இது தொகை அப்படின்னா, தொகைனா மறைந்து வருதல் அப்படின்றோமா. அப்போ இதில் பண்பு தொகை தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த இது வந்து மறைந்து வரணும். எது நம்ம சொல்லக்கூடிய அந்த நிறம், அளவு, சுவையெல்லாம் அந்த இடத்துல மறைந்து வரணும். அப்போ கருங்குவளை அப்படின்னு சொல்லும் போது அதை எப்படி எழுதலாம், கருமை கூட்டல் குவளை. இப்போ கருமை என்பது நிறத்தின் அடிப்படையில் அமைந்த சொல் தானேப்பா. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த கருமை, செம்மை, வெம்மை இதெல்லாம் பண்பு பெயர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோமா. ஸோ இந்த இரு பெயரட்டு பண்பு தொகை அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பெயர்கள் வரும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அதோட சிறப்பு பெயர் பார்ப்போம். அதுக்கு அடுத்து வரக்கூடியது அது பொது பெயர். முதல்ல என்ன வரும், சிறப்பு பெயர் தான் வரும். அதுக்கு அடுத்து வரக்கூடியது தான் பொது பெயர். இப்போ சாறை கூட்டல் பாம்பு அப்படின்னா சாறை பாம்பு. இது வந்து இரு பெயரொட்டு பண்பு தொகை. 2 பெயர் சொற்கள் வந்து பக்கத்தில் வரணும். இப்போ சாறையும் பெயர் சொல் தான், பாம்புமே பெயர் சொல் தான். இப்போ சாறை பாம்பு அப்படின்னும் போது பாம்பு என்பது ஒரு முதன்மையான சொல், இல்லை வந்து பொது பெயர் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பொது பெயர். பொதுவான பாம்புன்னா நிறைய வகை பாம்பு இருக்குது. ஸோ பாம்பு என்ற சொல் வந்து பொதுவாக குறிக்கக்கூடியது. இதுவே சாறை அப்படின்னா பாம்புலேயே இருக்கக்கூடிய வகை தான் இந்த சாறை. இப்போ இது வந்து சிறப்பு பெயர். அப்போ ஒரு சிறப்பு பெயர் வந்து முன்னாடி வரணும். அதுக்கடுத்து அதை தொடர்ந்து ஒரு பொது பெயர் வந்துச்சு அப்படின்னா அதுதான் இரு பெயரிட்டு பண்பு தொகை. அதற்கு பின்னாடி வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சாறை பாம்பு. அந்த மாதிரி கல்வி நிறைய இருக்குது. இது வந்து பொது பெயர். கல்வினா ஆசிரியர் கல்வி இருக்குது, தொழில்நுட்ப கல்வி இருக்குது, வேலைவாய்ப்பு கல்வி இருக்குது. இது மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் நம்ம இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, மருத்துவ கல்வி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. அப்போ மருத்துவம் அப்படின்னு சொல்லும்போது சிறப்பு பெயர். இந்த கல்வி என்பது பொது பெயர். இந்த மாதிரி வரும்போது அந்த வல்லினம் மிகும். மருத்துவ கூட்டல் கல்வினா மருத்துவ கல்வி. வினையெச்சங்களில் ஒன்று தான் மருத்துவ அப்படின்றது வரும். சரிங்களாப்பா. அடுத்து பாருங்க, பின்வரும் சொற்கள் வினையெச்சங்களாக வந்தால் மட்டும் ஒற்று மிகும். வினையெச்சம் ஆல்ரெடி பார்த்தோம். வினையெச்சம்னா ஒரு எச்ச வினை தொக்கி நீக்கும். அதுக்கு அடுத்து வந்து என்ன ஆகும், வினைச்சொல் தான் வரும். இப்போ நன்றாக பாடினால், ஓடுவதாய் சொன்னான், போய் செய், அன்றி சொல்லான், இன்றி போவான், போல செய். நன்றாக, ஓடுவதாய், போய், அன்றி, இன்றி, போல இதெல்லாம் என்னது, வினை எச்சங்கள். இதுக்கடுத்து இந்த பாடினான், சொன்னான், செய், சொல்லான், போவான், செய் இதெல்லாம் வினை சொற்கள். அப்போ ஒரு வினை எச்சத்தை தொடர்ந்து வினைச்சொல் வந்துச்சுன்னா அதுதான் வினை எச்சம். சரிங்களா. இதை பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். நன்றாக கூட்டல் பாடினால்னா நன்றாக பாடினாள், ஓடுவதாய் கூட்டல் சொன்னான்னா ஓடுவதாய் சொன்னான். ஸோ இந்த சொற்களுக்கு பின்னாடியெல்லாம் வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், இப்போ நம்ம இதெல்லாம் பார்த்தது வல்லினம் மிகக்கூடிய இடங்கள் எல்லாமே பார்த்தாச்சு. அடுத்து பார்க்க போகிறது வல்லினம் மிகா இடங்கள். சரிங்களாப்பா. பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடத்துல வல்லின எழுத்துக்கள் மிகாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சில உதாரணங்கள் இருக்க பாருங்கள். இதை மட்டும் பார்க்கலாம். அத்தனை, இத்தனை, எத்தனை, அவ்வளவு, இவ்வளவு, எவ்வளவு, அவை, அது, இது, எவை, எது, யாவை, ஏது. இந்த சொற்களுக்கு பின்னாடி இந்த கசத்தாப்பா அப்படின்ற சொற்கள் வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வல்லினம் மிகாது. அத்தனை கூட்டல் பெரியது, அத்தனை பெரியது. இத்தனை கூட்டல் சிறியது, இத்தனை சிறியது. எத்தனை கூட்டல் தூரம், எத்தனை தூரம். அந்த மாதிரி இடங்கள்ல வல்லினம் மிகாது. சரிங்களாப்பா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒற்றெழுத்துனாலும் மெய்யெழுத்துனாலும் ஒன்று தான். ஒற்றெழுத்து மிகாத சில முக்கியமான இலக்கண குறிப்புகள் சொல்லி கொடுத்துருக்காங்க. எழுவாய் தொடர்களில் ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் தவிர்த்து பிற பெயரச்சங்களில் வினை தொகைகளில் உம்மை தொகைகளில் இத்து, தா, இந்து, இந்து, து என முடியும் சொற்களை எடுத்து ஒற்று மிகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றும் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, இத்து, தா, இந்து, து அந்த இடத்துங்களில் வல்லினம் மிகாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பாருங்கள், எழுவாய் தொடர் அவர் கூட்டல் படித்தார்னா அவர் படித்தார்னா இங்கே இப்போ வராது. கனிமொழி கூட்டல் சிரித்தல் அப்படின்னா கனிமொழி சிரித்தல். அப்போ எழுவாய் அப்படின்னும் போது பெயர் சொற்களை தான் நம்ம எழுவாய், அதாவது பெயர் சொற்கள்ன்ற சப்ஜெக்ட் நம்ம சொல்கிறோமா அதை தான் எழுவாய்ன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அந்த இடங்களில் வல்லினம் மிகாது. அதே மாதிரி ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் தவிர பிற பெயரச்சங்கள் இருக்கிறப்பா. இப்போ நல்ல கூட்டல் பாம்பு நம்ம அங்கே வல்லினம் மிகக்கூடிய இடங்களில் பார்த்தோம். இருமறை எதிர்மறை பெயரச்சத்துக்கு பின்னாடி என்ன ஆகும், வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா. ஒரு எழுத்து ஒரு முறை பண்பு தொகை ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் இருக்கு பாருங்க. ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்துக்கு பக்கத்தில் வல்லினம் மிகும். ஆனால் இதில் ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் தவிர்த்து பிற பெயரச்சங்களில் வல்லினம் மிகாது. அதே மாதிரி வினைத்தொகைகளில் வல்லினம் மிகாது. ஊறு கூட்டல் காய் ஊறுகாய். ஊறுகாய் வினைத்தொகை எப்படி எழுதலாம், ஊறும் காய், ஊறுகின்ற காய்,
ஊறிய காய், இந்த மாதிரி முக்காலங்களும் மறைந்து வருவது தான் வினைத்தொகைன்னு சொல்கிறோம். அந்த வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. வளர் கூட்டல் பிறை வளர்பிறை. சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், உம்மை தொகையில் வல்லினம் மிகாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா உம்மை தொகை இரவும் பகலும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறது தான். அது வந்து மறைந்து வருது தான் உம்மை தொகை, இரவு பகல். இது இரவு பகலை உம்மை தொடர எப்படி எழுதலாம் அப்படின்னா இரவும் பகலும். சேர சோழ பாண்டியர சேரரும் சோழரும் பாண்டியரும், இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்களில் வல்லினம் மிகாது அப்படின்றாங்க. அடுத்து பாருங்கள், இத்து தா இந்து தூ என முடியும் சொற்களுக்கு பக்கத்தில் வல்லினம் மிகாது. அப்போ எதெல்லாம் வல்லினம் மிகக்கூடியது, எந்தெந்த இடங்கள்லாம் வல்லினம் மிகாது அப்படின்றத பார்த்தோம். ஆமாம் தானேப்பா? அடுத்து பாருங்கள், நம்ம இப்போ எழுத்து இலக்கணத்திலேயே அடுத்து ஒரு டாபிக் பார்க்க போகிறது என்னன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, மொழி முதல் எழுத்துக்கள். அப்போ நம்ம 247 எழுத்துக்கள் தமிழில் இருக்குது நமக்கு தெரியும். இந்த 247 எழுத்துக்களும் மொழிக்கு முதல்ல வருமா அப்படின்றது தான் இருந்தது. இப்போ மொழிக்கு முதல்ல என்னென்ன எழுத்துக்கள்லாம் இடம்பெறும், மொழிக்கு முதல்ல வராத எழுத்துக்கள் என்னது, மொழி இறுதி எழுத்து என்னது, இறுதியில் இடம்பெறக்கூடிய எழுத்துக்கள், இறுதி எழுத்து ஆகாதது இதெல்லாம் அப்படின்றது தான் இதில் பார்க்க போகிறோம். சரிங்களாப்பா? பாருங்கள், மொழி என்பதற்கு சொல் என்ற பொருளும் உண்டு. நமக்கு தெரியும் இல்லை, சொல்லினாலும் மொழினாலும் ஒன்று தான். சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்களை மொழி முதல் எழுத்துக்கள் என்பர். அப்போ சொல்லின் முதலில், இப்போ இந்த இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க இந்த டெஃபினேஷன்லாம். ஏன்னா கூற்று காரணம் நமக்கு நிறைய கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில். ஸோ இதெல்லாம் அந்த கூற்று காரணத்தில் பயன்படும். ஸோ சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்களை மொழி முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சில எழுத்துக்கள் மட்டும்தான் சொல்லின் முதல் எழுத்தாக வரும். எதெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிரெழுத்துக்கள் 12ம் சொல்லின் முதலில் வரும். அப்போ எது ஆ முதல் அவ்வரை இருக்கக்கூடிய 12 உயிரெழுத்துக்களும் சொல்லின் முதல் வரும். ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம். அடுத்து பாருங்களேன், கா சா தா நா பா மா ஆகிய வரிசைகளில் உள்ள எல்லா உயிர்மை எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா அதாவது உயிர்மை எழுத்துக்கள், உயிரெழுத்துக்கள்லாம் வரும்னு சொல்லியாச்சு. மெய் எழுத்துக்கள் வந்து சொல்லின் முதல்ல வராது. இதில் உயிர்மை எழுத்துக்களில் கா சா தா நா பா மா இந்த 6 வரிசைகளில் உள்ள எல்லா உயிர்மை எழுத்துக்களும், கா வரிசை அப்படின்னா கா கா கி கீ கு கூ, இந்த மாதிரி வரிசைகள் இருக்குல்லப்பா, இந்த வரிசைகள் எல்லாமே எங்கே வரும், சொல்லோட முதல்ல வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கா வரிசை எழுத்துக்கள் கடல், காக்கை, கிழக்கு, கீற்று, குருவி, கூந்தல், கெண்டை, கேணி, கைகள், கொக்கு, கோலம், கௌதாரி. அடுத்து பார்த்திங்கன்னா ஞா ஞா யா வா ஆகிய உயிர்மை எழுத்து வரிசைகளில் சில எழுத்துக்கள் மட்டுமே சொல்லின் முதலில் வரும். பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து இந்த இது உயிர்மை எழுத்துக்களில் கா முதல் நா வரை இருக்கக்கூடிய 18 எழுத்துக்கள் இருக்குது. இதில் இந்த 6 வரிசைகள் கா சா தா நா பா மா அந்த 6 வரிசைகள் இருக்கக்கூடிய எல்லா உயிர்மை எழுத்துக்களுமே சொல்லின் முதலில் இடம்பெறும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கா ஞா யா வா இந்த 4 எழுத்துக்களில் சில எழுத்துக்கள் மட்டும்தான் சொல்லின் முதலில் இடம்பெறும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய எழுத்துக்களில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ கா ஞா வரிசையில் அப்படின்னா ஞா என்னும் ஒரே ஒரு சொல்லு மட்டும்தான் என்ன ஆகுது மொழிக்கு முதலில் வரக்கூடியது. சரிங்களாப்பா? ஆ என்னும் ஒரு எழுத்து மட்டுமே மொழி சொல்லின் முதல் எழுத்தாக வருகிறது. கேட்டிங்கன்னா கணம். இக்காலத்தில் கணம் என்னும் சொல் தனித்து இயங்காமல் அங்கனம், இங்கனம், எங்கனம் என்னும் சொற்களில் மட்டுமே வழங்கி வருகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களாப்பா? ஞா என்ற வரிசையில் ஞா அப்படின்ற ஒரு எழுத்து மட்டும்தான் சொல்லின் முதல்ல வரும். இந்த ஞா வரிசையில் பார்த்திங்கன்னா ஞாவில் வந்து 4 எழுத்துக்கள் வரும். என்னென்ன எழுத்துக்கள் பார்த்திங்கன்னா ஞா வரும், ஞா, இந்த எழுத்துக்கள்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஞே ஞோ இந்த 4 எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரக்கூடியது. அதுக்கடுத்து யா வரிசையில் பார்த்திங்கன்னா யா வரிசையில் மொத்தம் 6 எழுத்துக்கள் வந்து சொல்லின் முதல்ல வரும். என்னென்ன எழுத்துக்கள் பார்த்திங்கன்னா யா, யா, யூ, யூ, யோ, யவ் இந்த 6 எழுத்துக்களுமே சொல்லின் முதல்ல வரும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வா வரிசையில் கிட்டத்தட்ட ஒரு 8 எழுத்துக்கள் சொல்லின் முதல்ல வரும். என்னென்ன எழுத்துக்கள் பார்த்திங்கன்னா வா, வா, வி, வி, வே, வே, வை, வௌ இந்த 8 எழுத்துக்களுமே சொல்லின் முதல்ல வரும். பார்க்குறோம் இந்த ஞா 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 யா வா இந்த 4 வரிசைகளில் ஒவ்வொரு வரிசையிலையும் எத்தனை எழுத்துக்கள் வருதுன்னு பார்த்திங்கன்னா ஞால ஒரே ஒரு எழுத்து ஞா மட்டும்தான், ஞால 4, யால 6, வாழ 8 இந்த மாதிரி ஒவ்வொரு வரிசைகளையும் என்னென்ன எழுத்துக்கள் சொல்லின் முதல்ல வரும் அப்படின்றது பார்த்துருக்கோம். ஸோ இதெல்லாம் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட
கொஸ்டின் தான்ப்பா. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது ஞா வரிசையில் எத்தனை என்ற எண்ணிக்கையும் கேட்பாங்க, என்னென்ன எழுத்துக்கள் இடம்பெறும் அப்படின்றதுமே எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த வரிசைகள்லாம் ரொம்ப முக்கியம், பார்த்து வச்சுக்கோங்க. அப்போ மொழிக்கு முதலில் வரக்கூடிய எழுத்துக்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உயிரெழுத்துக்கள் 12மே மொழிக்கு முதல்ல வரும். மெய்யெழுத்துக்கள் வராது. உயிர்மெய் எழுத்துக்களான கா முதல் நா வரை இருக்கக்கூடிய எழுத்துக்களில் கா சா தா நா பா மா இந்த 6 வரிசைகள் இருக்கக்கூடிய எல்லா உயிர்மெய் எழுத்துக்களுமே மொழிக்கு முதல்ல வரும். அப்புறம் ஙா ஞா யா வா இந்த வரிசைகளில் சில எழுத்துக்கள் மட்டும்தான் வரும். இதில் ஞால பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எழுத்து ஞா என்ற எழுத்து மட்டும் வரும். ஞால பார்த்தீங்கன்னா 4 எழுத்துக்கள் வரும். அது வந்து ஞா ஞா ஞே ஞோ. அடுத்து யா என்ற எழுத்து வரிசையில் 6 எழுத்துக்கள் வரும். யா யா யு யூ யோ யௌ. அடுத்து வா என்ற வரிசையில் 8 எழுத்துக்கள் வரும். வா வா வி வி வே வே வை வௌ. சரிங்களாப்பா. அடுத்து பார்த்தீங்கன்னா மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள் நமக்கு தெரியும். எழுத்துக்கள் 18 சொல்லின் முதலில் வராது. சரிங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 10 எழுத்துக்கள் இங்கே எழுதியிருக்கோம்ல, கா சா தா நா பா மா ஞா ஞா யா வா. இதை தவிர மீதி 8 எழுத்துக்கள் இருக்கும்ல, டா நா ரா லா 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 ரா நா. இந்த 8 எழுத்துக்களும் உயிர்மெய் எழுத்துக்களின் வரிசையில் ஓர் எழுத்து கூட சொல்லின் முதல்ல வராது. அப்புறம் ஆயுத எழுத்து அக்கன்னா சொல்லின் முதலில் வரவே வராது. சரிங்களா. அடுத்து ஞா ஞா யா வா வரிசை இருக்குல்ல, இதில் நம்ம இந்த ஞால 4 யால ரா இந்த எழுத்துக்கள் தவிர மீதி இருக்கக்கூடிய எழுத்துக்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் சொல்லின் முதலில் வருவது கிடையாது. சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா சில எழுத்துக்கள் இப்போ இந்த டா நாலாம் வராது. ஆனால் டால வந்து டமாரம் ரம்பம் லண்டன் பிரான்ஸ் டென்மார்க் இந்த மாதிரி சொற்கள்லாம் இந்த எழுத்துக்களில் ஆரம்பிக்குதுல்லப்பா. இந்த எழுத்துக்கள் இந்த சொற்கள்லாம் என்னது, பிறமொழி சொற்கள். இவற்றை தமிழில் ஒளிபெயர்த்து எழுதுகிறோமே தவிர இதெல்லாம் தமிழ் சொற்கள் கிடையாது. அப்போ இதுவுமே மொழிக்கு முதல்ல வராத எழுத்துக்கள். இப்போ மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள்னால் மெய்யெழுத்துக்கள் 18 வராது. அதே மாதிரி இந்த 18 உயிர்மெய் எழுத்துக்களில் 10 எழுத்துக்கள் போக மீதி இருக்கக்கூடிய 8 எழுத்துக்கள் உயிர்மெய் எழுத்துக்களில் அந்த வரிசைகள் வந்து வராது சொல்லின் முதலில். அடுத்த ஆயுத எழுத்துல 1 கூட வராது. இந்த ஞா ஞா யா வா என்ற வரிசையில் இருக்கக்கூடிய சில எந்தெந்த எழுத்துக்கள்லாம் மொழிக்கு முதலில் வரும் என்று குறிப்பிட்டுள்ளோமோ அந்த எழுத்துக்கள் தவிர பிற எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வராது. சரிங்களாப்பா. இதெல்லாம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்க, மொழி இறுதி எழுத்துக்கள். மொழி இறுதியில் என்னென்ன எழுத்துக்கள்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துக்களை மொழி இறுதி எழுத்துக்கள் என்பர். இதில் பார்த்தீங்கன்னா உயிரெழுத்துக்கள் 12 மெய்யுடன் இணைந்து உயிர் மெய்யாக மட்டுமே மொழி இறுதியில் வரும். சரிங்களா. அப்போ உயிரெழுத்துக்கள் தனித்து மொழி இறுதி எழுத்து ஆகாது. எப்போ வரும், மெய்யுடன் இணைந்து உயிர் மெய்யாக மட்டும்தான் மொழிக்கு இறுதியில் வரும். அது மட்டும் இல்லாமல் இன்று இன்னு இந்து இம் இ இர் இல் இவ் இல் இல் இன் ஆகிய மெய்யெழுத்துக்கள் 11 மொழியின் இறுதியில் வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ எந்தெந்த எழுத்து, கசட தபர அந்த வல்லின எழுத்துக்களும் கசட தபர அப்படின்ற எழுத்தும் ஞா என்ற எழுத்தும் தவிர மீதி இருக்கக்கூடிய இந்த 11 எழுத்துக்களும் மொழிக்கு இறுதியில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் மொழி இறுதியாக எழுத்துக்கள். அடுத்து பார்த்திங்கன்னா அளபடை எழுத்துக்களில் இடம்பெறும் போது உயிர் எழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வரும். உயிர் எழுத்துக்கள் சொல்லோட முதல்ல தான் வரும். ஆனால் அளபடையில் பார்க்கும்போது நம்ம படாரை படா அப்படின்ற போது இந்த படா என்ற சொல்ல இந்த டாக்கு அடுத்து ஆ என்ற எழுத்து ஒரு சொல்லின் இறுதியில் வரும். அளபடையில் மட்டும்தான் உயிரெழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வரும். அப்போ சொல்லின் இறுதியில் வரக்கூடியது என்னது, உயிரெழுத்துக்கள் 12 மெய்யுடன் இணைந்து மட்டுமே உயிர்மெய்யாக மட்டுமே சொல்லின் இறுதியில் வரும். அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய 11 மெய்யெழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வரும். அடுத்து அளபடையில் மட்டும்தான் உயிரெழுத்துக்கள் சொல்லின் இறுதியாக வரும். அடுத்து பார்த்திங்கன்னா மொழி இறுதியாக எழுத்துக்கள். சொல்லின் இறுதியில் உயிரெழுத்துக்கள் தனித்து வருவதில்லை. அதுவே நம்ம பார்த்தோம், அளபடையில் மட்டும்தான் தனித்து வரும். அடுத்து ஆயுத எழுத்து சொல்லின் இறுதியில் வராது. ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்தோமா, இந்த 7 எழுத்துக்கள் 7 மெய்யெழுத்துக்கள் பார்த்தோம்ல, இந்த 7 மெய்யெழுத்துக்களும் சொல்லின் இறுதியில் வருவதில்லை. அடுத்து உயிர்மெய் எழுத்துக்களுள் ஞா எழுத்து வரிசை சொல்லின் இறுதியில் வராது. இந்த ஞா வரிசை இருக்குல்ல, அது சொல்லின் இறுதியில் வராது. இதில் இந்த மாதிரி எழுத்துக்கள் அப்படின்னா அது வந்து பிறமொழி சொற்கள் தான். சரிங்களா. நம்ம தமிழ் சொற்களில் இந்த மாதிரி சொற்களை நம்ம பயன்படுத்துறது கிடையாது. வேறு இதெல்லாம் வராதுன்னு பார்த்தீங்கன்னா, எகர வரிசையில் கே முதல் நே முடிய எந்த உயிர்மெய் எழுத்தும் மொழி இறுதியில் வருவதில்லை. இப்போ கேங்கே சேங்கே தேனே தேனே இப்படிலாம் சொல்கிறோம்ல, இதில் எந்த ஒரு உயிர்மெய் எழுத்து கூட சொல்லின் இறுதியில் வருவதில்லை. அதே மாதிரி தான் ஒகர வரிசையில் நோவை தவிர, நோ என்பது ஓர் எழுத்து ஒரு மொழியில் இடம்பெறும். நோ என்பது என்னது, துன்பம். நோ என்பது
துன்பம் வறுமைன்னு சொல்லுவோமா, இந்த ஒரு எழுத்து தவிர பிற ஒகர வரிசை எழுத்துக்கள் எதுவுமே மொழிக்கு இறுதியில் வருவதில்லை. இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ எகர வரிசையில் எந்த ஒரு உயிர்மெய் எழுத்தும் மொழிக்கு இறுதியில் வருவதில்லை. அதே மாதிரி ஒகர வரிசையில் நோவை தவிர மற்ற எழுத்துக்கள் மொழிக்கு இறுதியில் வருவதில்லை. அதுக்கடுத்து பாருங்க, சொல்லின் இடையில் மட்டும் வரும் எழுத்துக்கள் எதெல்லாம் சொல்லின் இடையில் வரும் பார்த்தீங்கன்னா, மெய் எழுத்துக்கள் 18 சொல்லின் இடையில் மட்டும்தான் வரும். இப்போ மெய் எழுத்துக்கள் 18 எழுத்துக்கள் இருக்குல்ல, அது சொல்லின் முதலிலும் வராது, இறுதியிலும் வராது. எங்கே வரும்? இடையில் மட்டும்தான் வரும். அடுத்து உயிர்மெய் எழுத்துக்கள் சொல்லின் இடையில் மட்டும்தான் வரும். சரிங்களா? உயிர்மெய் எழுத்துக்கள் எல்லாமே ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டும்தான் வரும். அளபடையில் மட்டுமே உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். அப்போ மெய் எழுத்துக்கள் வரும், உயிர்மெய் எழுத்துக்கள் வரும், ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் வரும், அளபடையில் மட்டும்தான் உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். சரிங்களா? இப்போ இதில் பார்த்தோம், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். மொழிக்கு முதல்ல எந்தெந்த எழுத்துக்கள் வரும், மொழிக்கு முதல்ல எந்தெந்த எழுத்துக்கள் வராது, அதே மாதிரி மொழிக்கு இறுதி எழுத்துக்கள், மொழிக்கு இறுதி ஆக எழுத்துக்கள், மொழிக்கு இடையில் வரக்கூடிய எழுத்துக்கள் எதெல்லாம் வரும் அப்படின்றத நம்ம தெளிவாகவே பார்த்தாச்சு. இந்த நோட்ஸ் ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். அதே மாதிரி நான் ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆண்டவன் சோதிப்பது எல்லாரையும் அல்ல, உன்னை போல சாதிக்க துடிக்கும் புத்திசாலிகளை மட்டும்தான். அதனால் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம இந்த டைமில் ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம படிக்கிறோம், நமக்கு எல்லா டைமும் சோதனை காலமாகத்தான் வருது, நம்ம எப்போ பாஸ் பண்ணிட்டு போவோம் அப்படின்ற எந்த ஒரு மனக்குழப்பமும் உங்களுக்கு தேவையில்லை. நம்ம இலக்கு ஒன்றே ஒன்று தான், என்னது? நம்ம தெளிவாக படிக்கணும். படிக்கிறதுல மட்டும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி நம்ம முயற்சியை மட்டும் கைவிடக்கூடாது. நமக்கு சோதனை காலம் அதிகமாக இருந்தாலும் நம்ம அதை சாதனை காலமாக மாற்றிக்கொள்வது நம்ம கையில் தான் இருக்குது அப்படின்றதோட இன்றைய கிளாஸ் நமக்கு முடிவுது. நாளைக்கு ஷெட்யூல் படி என்னென்ன கிளாஸஸ் இருக்கோ அதை நாளைய வகுப்பில் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே நண்பர்களே, நன்றி.